கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக தேனி மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், அந்த அருவியில் நீர்வரத்து எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோனிகா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்றும் நாளை அடுத்த 3 நாட்களில் கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் எதிரொலியாக தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடைகள் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்றைய தினம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு மறு உத்தரவு வரும் வரை அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஆண்டிபட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைக்குண்டு அருகே உள்ள மேகமலை எனும் சின்ன சுருளி அருவியிலும் இந்த தடையானது தற்பொழுது மேகமலை வனத்துறையினரால் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த கோடை மழையின் காரணமாக அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது விடுக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட், அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடுக்கப்பட்டு தொடர்ந்து மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 24 மணி நேரமும் அருவி பகுதியில் சோதனை சாவடி முன்பாக வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.